வணக்கம்பளி. திருப்பூர் மாவட்டம் வேலாயுதபாளையத்தை சேர்ந்தவர் தான் 30 வயதான வடிவேலு. இவர் கோழிகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகனத்தில் ஓட்டுநராக பணி செஞ்சுட்டு வராரு. இவர் கோவில்பாளையத்தை சேர்ந்த திவ்யா என்ற பெண்ணை காதலித்து கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. இந்த நிலையில தான் கோவில்பாளையத்திலிருந்து வழக்கம் போல வேலைக்கு சென்ற கணவரான வடிவேலுவை காணவில்லை என அவருடைய மனைவியும் அவருடைய உறவினர்களும் பல இடங்களில் தேடி பார்த்திருக்கிறார்கள். எங்கு தேடியும் வடிவேலு கிடைக்காததால் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவினாசி பாளையத்தில் உள்ள காவல் நிலையத்துக்கு சென்று தன்னுடைய கணவரான வடிவேலுவை காணவில்லை என மனைவியான திவ்யா புகாரளித்திருக்கிறார். போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன வடிவேலுவை பல இடங்களில் தேடி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான துப்பும் கிடைக்கவில்லை, வடிவேலுவும் கிடைக்கவில்லை. இதனால் அந்த கேஸை அப்படியே போலீசார் கிடப்பில் போட்டுவிட்டார்கள். இந்த நிலையில்தான் வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட 8 மாதங்களாகியும் தேடிய நிலையில் வடிவேலுவை கண்டுபிடிக்க முடியாததால் அவருடைய தாயாரான வேலம்மாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இதையடுத்து உதவி ஆய்வாளரான விஜயகுமார் தலைமையில் தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு விசாரணையை துவங்கினார்கள் போலீசார். திவ்யாவுடைய செல்போன் தொடர்புகளை பரிசோதனை செய்த தனிப்படையினர் வடிவேலு காணாமல் போன நாளில் மதுரை உசிலம்பட்டியை சேர்ந்த ஃபைனான்சியரான பாலாஜி என்பவருடன் திவ்யா அடிக்கடி பேசி வந்ததையும் கண்டுபிடித்தனர். பாலாஜி யார் என நடத்திய விசாரணையில் அவர் திவ்யாவுடைய தாயாரான மரியாவின் ஆண் நண்பர் என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே பாலாஜியை பிடித்து வந்து மேற்கொண்ட விசாரணையில்தான் வடிவேலு தனக்கு சொந்தமான நிலத்தை விற்பனை செய்து வைத்திருந்த 7 லட்சம் ரூபாயை திவ்யாவும் அவருடைய குடும்பத்தாரும் எடுத்து அதனை செலவு செய்து விட்டதாகவும், இதனால் அடிக்கடி வடிவேலு மனைவியான திவ்யாவிடம் சண்டை போட்டு வந்ததாகவும், இதனால் அந்த தம்பதிகளுக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்படவே இதனை தன்னிடம் தெரிவித்ததாகவும், தன்னிடம் திவ்யாவுடைய அம்மாவான மரியாள் தெரிவித்ததாகவும் பாலாஜி போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். அடிக்கடி தகராறில் ஈடுபடும் வடிவேலுவை கொலை செய்ய திவ்யாவும் அவருடைய அம்மாவான மரியாளும் திட்டமிட்டதாகவும், அதற்கு அவருடைய அப்பாவான தேவராஜும் உடனிருந்ததாகவும், தானும் அதற்கு உதவி செய்ததாகவும் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து தன்னுடைய 3 நண்பர்களையும் வரவழைத்ததாகவும், வீட்டிற்கு வந்த வடிவேலுவுக்கு தூக்க மாத்திரைகளை கடந்து கொடுத்து அவர் மயங்கியதும் அவரை கட்டையாலேயே அடித்து கொலை செய்ததாகவும், அதன் பிறகு அவருடைய சடலத்தை தார்பாயில் கட்டி கோவில்பாளையத்தில் இருக்கும் ஒரு தோட்டத்துக்கு எடுத்துச் சென்று அங்கு இருக்கும் கிணற்றில் வீசிவிட்டு சென்றதாகவும் அவர் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து பாலாஜி சொன்ன அந்த தோட்டத்துக்கு சென்ற போலீசார் இரும்பு தொட்டியில் கயிறை கற்றி கிணற்றுக்குள் இறங்கி தார்பாயால் சுற்றி கட்டப்பட்டிருந்த சடலத்தையும் வெளியே கொண்டு வந்தனர். அதை திறந்து பார்க்கையில் அவர் காணாமல் போன வடிவேலுதான் என்பதையும் போலீசார் உறுதி செய்தனர். அழுகிய நிலையில் சடலத்தை மீட்கப்பட்டதால் அதே இடத்தில் வைத்து தடயங்களை சேகரித்துவிட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சடலத்தையும் போலீசார் அனுப்பி வைத்தனர். இதையடுத்து வடிவேலுடைய மனைவியான திவ்யா, அவருடைய மாமியாரான மரியா, மாமனாரான தேவராஜ் மற்றும் ஃபைனான்சியரான பாலாஜியும் அவருடைய நண்பர்களான கரூரை சேர்ந்த முத்து, உசிலம்பட்டியைச் சேர்ந்த பவுன்ராஜ், காட்டூரை சேர்ந்த தேவேந்திரன் ஆகிய 7 பேரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். தனது மகனை கொன்ற அனைவருக்கும் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டுமெனவும் கண்ணீரோடு கோரிக்கை வைத்திருக்கிறார் வடிவேலுவின் தாயாரான வேலம்மாள். காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்தவர் 8 மாதங்களுக்கு பிறகு கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட இந்த சம்பவமானது உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பகுதியில் இது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.